வணக்கம். என் பேர் உமா, என் தங்க பொண்ணு. ஹாய், என் பேர் அர்ச்சிதா, நான் 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். நான் இந்த அன்பை ஊட்டி என்ற ப்ரோக்ராமுக்காக அரிசி உப்புமா எப்படி செய்வது என்பதை பற்றி உங்களுக்கு காண்பிக்க போகிறேன். இதுக்கு தேவையான பொருட்களை முதலில் உங்களுக்கு சொல்லி வருகிறேன். கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, பச்சை மிளகாய், காய்ந்த மிளகாய், கருவேப்பிலை மிக்ஸு, தேங்காய் துருவல், கேரட் துருவல், முந்திரி பருப்பு அண்ட் வேர்க்கடலை, உப்பு, அரிசி ரவை. ஒரு தேவையான பொருட்கள் பார்த்து விட்டோம். நம்ம எப்படி செய்வது என்று காண்பிக்கிறேன். நான் முதலில் கேஸை பற்ற வைத்து முதலில் எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக விட்டால் நல்லது. பிறகு கடுகு கொஞ்சம் போட்டு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, நன்றாக சிவக்க வறுக்க வேண்டும். சிவக்க வறுத்ததும் கட்டி பெருங்காயம் கொஞ்சம் தாராளமாகவே போடணும். அதுக்கப்புறம் பச்சை மிளகா மற்றும் சிவப்பு மிளகா, கருவேப்பிலையும் போட்டு அது வதக்கின பிறகு கொஞ்சம் தேங்காய், அது சிறிது வதக்கணும். கேரட்டும் கொஞ்சம் போடணும். கொஞ்சம் லேசாக வதங்கினோடனையும் ஒரு டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் தண்ணி இதோட உப்பு போட்டுட்டு, இந்த அரிசி ரவை நம்ம கொஞ்சம் அரிசியை ஊற வச்சுட்டு கொஞ்சம் காய வச்சுட்டு மிக்சியில் ரவை மாதிரி நம்ம அரைச்சிக்கணும். அரிசியை, பச்சை அரிசியை கொஞ்சம் நல்லா காய வச்சுட்டு நல்லா அரிசி ரவை மாதிரி உடச்சி வச்சுக்கணும். இப்போ இந்த தண்ணி கொதித்த உடனேயும் இந்த ரவையை போட்டு கிண்டணும். இந்த அரிசி ரவையை அப்படியே போட்டுட்டு நல்லா கிண்டி விட்டுடணும். இதை போட்டுட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சா ஆகிடும். உடனே ரவையாக இருக்கிறதுனால சீக்கிரம் வெந்துடும். இதை நன்றாக கிளறிட்டு கொஞ்சம் தட்டை வைத்து மூடிட்டோனாக்கா கொஞ்சம் நேரத்தில் வெந்துடும். சின்னதாக வைக்கணும். கேஸை கொஞ்சம் சின்னதாக வச்சுட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சுருந்தா வெந்துடும். அவ்வளோதான். இப்போ இது ரெடி ஆகிட்டு வெந்துவிட்டு, இப்போ வெந்த பிறகு நாம் வறுத்து வச்சுருந்த முந்திரி பருப்பையும் வேர்க்கடலையும் இது மேலே போட்டு கலரணும். அதுக்கப்புறம் வாசனைக்கு கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் மேலே கொஞ்சம் 1 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விடும். டேஸ்ட்டுக்கு விட்டுணும். எப்படி இருக்கு? சூப்பராக இருக்குது. இந்த அரிசி இப்போ நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப ஒன் ஆஃப் தி ஹெல்த்தியஸ்ட் ஃபுட்டு தான். இது ஒருத்தருக்கும் ஒன்றும் செய்யாத அரிசிங்கிறதுனால நல்லது தான் இது உடம்புக்கு. கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள்.